கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவனுடைய வார்த்தைகளை, அவனுடைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாக்கியசாலிகளாக இருக்கிறீர்கள். ஏனெனில் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவது அவருடைய வார்த்தையை தான், அவருடைய வசனங்கள் தான். ஆண்டவர் எப்பவுமே நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் காட்டிலும் மேலானவைகளை கொடுக்கிற ஆண்டவர். கீழனல்ல மேலானவற்றை நாடும்படியாக நம்மளை தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் மேலாக உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக இங்கே ஆண்டவர் பேசுவதை பார்க்கிறோம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். முத்திரை மோதிரம் என்றால் எல்லாரும் மோதிரை போட்டுக் கொண்டிருப்பார்கள். நிறைய விலை உயர்ந்த மோதிரமாக போட்டுக் கொண்டிருப்பார்கள். வெள்ளியிலே, தங்கத்திலே, பிளாட்டினத்திலே அல்ல இன்னும் அதிகமான விலை உயர்ந்த மோதிரமாக போட்டுக் கொண்டிருப்பார்கள். அது ஒரு அழகாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு தேவையாக இருக்கலாம், அல்லது ஸ்டைலாக போட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு முத்திரை மோதிரம் என்பது ஒரு அடையாளத்தின் சின்னம். அது அந்த முத்திரை என்பது, அந்த முத்திரையை வைத்து விட்டால் அது யாரும் அதன் பின்பு அதை இப்படி நடக்க முடியாது. அதுதான், அது வைத்து விட்டால் அதுதான், அதன் பின்பு எதுவும் இல்லை, அதான் கடைசியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த முத்திரை மோதிரமானது ராஜாக்கள் இடத்திலே, அரசாங்கத்தில் இடத்திலே அது வைத்திருப்பார்கள். அதை இப்போது பாருங்க, ராஜாக்கள் அந்த முத்திரை ஒரு மோதிரம் போட்டிருப்பார்கள். அதில் ராஜாக்குடைய அந்த முத்திரை இருக்கும், அந்த அரசாங்கத்தின் முத்திரை இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், ஒரு ஜியோ பாஸ் பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் அதை எழுதிட்டு அதை முத்திரை வைப்பார்கள். அதன்படி யாரும் நடக்க முடியாது. அது என்ன சொல்றாங்களோ அதான் செய்ய வேண்டும். இன்றைக்கு எப்படி ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் இயற்றப்பட்டால், ஒரு திட்டம் இயற்றப்பட்டால், ஒரு கவர்மெண்ட் ஜியோ பாஸ் செய்து சைன் பண்றாங்க இல்லையா, அதில் ஒரு சீல் வைக்கிறாங்க பாருங்க. அந்த சீலுக்கு அவ்வளோ மகத்துவம், அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்று. அதே போலதான் அந்த காலத்தில் முத்திரை மோதிரம், அந்த மோதிரத்தான் வைப்பார்கள். இன்றைக்கு கூட ஏதாவது ஒரு இடத்துல சீல் வைக்க வேண்டும் என்றால் அந்த சீலை போட்டுவிட்டு அந்த அரக்கு வைப்பார்கள். சீல் அதை யாரும் பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று தான் அந்த மோதிரம், அந்த முத்திரை மோதிரம், அந்த சீல். அப்படியாக உன்னை முத்திரை மோதிரமாக உயர்ந்த ஒரு பதவியிலே, உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை வைக்கிற நம்முடைய ஆண்டவர். எல்லாருக்கும் முன்பாக நமக்கு விரோதமாக இன்றைக்கு எண்புகின்ற பிசாசனவன் இருக்கட்டும், நமக்கு விரோதமாக எழுகிற நம்முடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், வேலை செய்கிற இடத்தில் யாரை வேண்டும் இருக்கட்டும், எல்லாருக்கும் மேலாக உயர்த்த ஸ்தானத்தில் நம்மை வைக்கிற நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் காட்டிலும், எல்லாருக்கும் முன்பாக நம்ம எப்பவுமே உயர்ந்திருக்க வேண்டும் என்றான் ஆண்டோடைய விருப்பம், ஆண்டோடைய எண்ணம். அப்படிதான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக நம்மளை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தான் நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய மகளாக, அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். தெரிந்து வைத்தது மாத்திரமல்ல, ஒரு முத்திரை மோதிரமாக எல்லாருக்கும் மேலாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு மாத்திரம்தான் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய நண்பர்கள் மாத்திரமல்ல, அவருடைய கூட பிறந்தவர்களே அவளை அந்த குழியில போட்டுடுறாங்க. அவளை மறிக்க வேண்டும் என்று, கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அடிமையாக விட்டுவிடுறார்கள். ஜெயிலுக்கு போறாரு, மிகவும் துன்பத்தை அனுபவிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோட இருந்தார் யோசேப்போட கர்த்தர் இருந்தனாலே தான் கடைசி நேரத்திலே ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே ராஜா சொல்லும்படியாக, நீ சொல்வதை எல்லா ஜனங்களும் கேட்க வேண்டும், உன்னுடைய வார்த்தைக்கு எல்லா ஜனங்களும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்று ஒரு முத்திரை மோதிரத்தை அவனத்தில் கொடுக்கிறார். நீ இந்த முத்திரை மோதிரத்தை வைத்துக்கொள், இது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், உன்னை இல்லாமல் இங்கே எதுவும் நடக்கக்கூடாது, நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏனெனில் அவனை தெரிந்து கொண்டார். 12 பேரில் அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு மாத்திரமல்ல, அவனை கீழே இருந்து மேலாக உயர்த்தி, எல்லாருக்கும் மேலாக, அந்த உலகத்தின் அந்த நாடுகளுக்கும் எல்லாருக்கும் மேலாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து, எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி முத்திரை மோதிரமாக வைத்தார். அவன் சொல்வது மாதிரி செய்ய வேண்டும், யாரும் கையும் காலம் ஆட்டக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்த கர்த்தர். தாவீதோட பாருங்க, நண்பர்கள், அவருடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், 7 பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் தான் தெரிந்து கொண்டார். இப்படி நம்ம அநேகரை பார்க்கலாம்.
சில ஜனங்களை, அடிபட்டிருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வரும்படியாக மோசே தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எல்லாற்றுக்கும் மேலாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக ஒரு முத்திரை மோதிரமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர், நான் இப்படி இருக்கிறேனே அப்பா, நான் எல்லாரும் என்னை தாழ்ந்த ஸ்தானத்தை நினைக்கிறார்களே, எப்போது நான் உயர்ந்த போகிறேன் நினைக்காதீர்கள். நிச்சயம் உங்களை கர்த்தர் நிச்சயம் உயர்த்த போகிறார். எல்லாருக்கும் மேலாக ஒரு முத்திரை மோதிரமாக ஆண்டவர் உங்களை நிச்சயம் வைத்திருக்கார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.